நாட்களா தமிழ்நாடு முழுக்க சுத்தி சுத்தி போய் ஒரு சட்டமன்ற தொகுதியா போய் நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும் முரசு சின்னத்திலையும் நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய வெற்றி சின்னத்திலையும் வாக்கு கேட்டுட்டு இப்போ கிட்டத்தட்ட 90வது தொகுதியா இன்னைக்கு விருதுநகருக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். தலைவர் என்ன அனுப்பிச்சு போய் விருதுநகர்ல போய் தம்பி விஜய் பிரபாகரனுக்கு முரசு சின்னத்துல இப்ப வாக்கு சேகரிச்சுட்டு வான்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த கொடி மட்டும் பின்னாடி தெரிய மாட்டேங்குது. 2 நிமிஷம் இந்த கொடியை மட்டும். சரி சரி, நான் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். நீங்க எல்லாம் முரசு சின்னத்துல தம்பி விஜய் பிரபாகருக்கு நீங்க எல்லாம் வாக்களிக்கணும், வெற்றி பெற வைக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது நீங்க ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து வச்சுட்டீங்க. உறுதியா தம்பி விஜய் பிரபாகரோட வெற்றி உறுதியா? முரசு சின்னத்தோட வெற்றி உறுதியா? நிச்சயம். முதல்ல இந்த வெற்றி வேட்பாளரை தலைவர் அவர்கள் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பி செய்வீங்களா? மதிப்பிற்குரிய மறைந்த நம்முடைய மனசெல்லாம் வாழ்ந்திருக்கக்கூடிய அண்ணன் கேப்டன் அவர்களுடைய அன்பு மகன் அருமை சகோதரர் திரு விஜய் பிரபாகர் அவர்கள், திரு கேப்டன் அவர்கள் முத்தமிழ் கலைஞர் மீது அளவு கலந்த பாசம் வச்சிருந்தார். இன்னும் சொல்ல போனா கேப்டன் அவர்களுடைய திருமணத்தை மதுரையில நம்முடைய கலைஞர் அவர்கள் தான் நடத்தி வச்சாங்க. அதே மாதிரி நம்முடைய தலைவர் அவர்களும் இன்னைக்கு நட்போடையும் பாசத்தோடையும் பழகியவர் தான் நம்முடைய கேப்டன் அவர்கள். அது மட்டும் இல்ல, சென்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோன்னு நான் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் பார்க்கல. யார் தெரியும் போய் நேரம் போய் பார்த்தேன்? கேப்டன் அவர்கள் தான் நேரில் போய் பார்த்து என்னுடைய முதல் வாழ்த்து நான் கேப்டன் அவர்களிடம் பெற்றேன். அந்த அளவுக்கு என்னுடைய மனசுல நீங்க இடம் பெற்றவர், என் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவர் நம்முடைய கேப்டன் அவர்கள். இன்னைக்கு நான் நம்முடைய திமுகவுடைய இளைஞரணி செயலாளர், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நம்முடைய கூட்டணி கட்சி அவருடைய அந்த இயக்கத்துடைய இளைஞரணி செயலாளர் சகோதரர் பிரபாகர் ராஜா, ஒரு இளைஞரணி செயலாளர் இன்னொரு இளைஞரணி செயலாளருக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிற அந்த உரிமையோட வந்திருக்கிற. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய மதிப்பிற்குரிய அக்கா பிரேமலதா அவர்கள், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைவர் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதிக்கு போய் தலைவர் கலைஞர் நம்முடைய தலைவருக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்டாங்க. அதே மாதிரி நம்முடைய தலைவர் கடலூருக்கு போய் அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு முரசு சின்னத்துல வாக்களிங்கன்னு வாக்கு கேட்டாங்க. இப்ப நான் இன்னைக்கு தம்பி விஜய் பிரபாகர் அவர்களுக்கு முரசு சின்னத்துல வாக்களிங்கன்னு உங்களை எல்லாம் கேட்க வந்திருக்கிறேன். இப்படி பல தலைமுறையா அதெல்லாம் பாத்துறீங்களா? எல்லாத்தையும் நீங்களே பேசுறா, நான் என்ன பேசுறது? இப்படி கேப்டன் விஜயகாந்தோட குடும்பத்தோட இன்னைக்கு கிட்டத்தட்ட 3வது தலைமுறையா எங்களுடைய நட்பு தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த நட்புக்கு இன்னும் பெருமை சேர்க்கிற விதமா இந்த சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில தம்பி விஜய் பிரபாகருடைய வெற்றியை நீங்க உறுதி செஞ்சு கொடுப்பீங்களா? உங்களுடைய வெற்றி வேட்பாளர் தம்பி விஜய் பிரபாகரும் துடிப்பு மிக்க இளைஞர், எடுத்த காரியத்தை செஞ்சு காட்டக்கூடிய சாமர்த்தியசாலி. எப்போதும் ஞாபகம், எப்பவுமே திமுக நம்முடைய வேட்பாளர்கள்லாம் ஏதோ தேர்தலுக்கு தேர்தல் மக்களை சந்திக்கக்கூடிய வேட்பாளர்கள் கிடையாது. எந்நேரமும் வருஷம் முழுக்க மக்களோடு மக்களா பயணிக்கக்கூடிய உங்க ஒவ்வொருத்தருடைய சுகதுக்க நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய மக்கள் அன்பு பெற்ற வேட்பாளராக திரு விஜய் பிரபாகர் அவர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை இந்த முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க.